ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உயிர்த்த ஆண்டவரில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உயிர்த்த ஆண்டவரின் இனிய நாமத்தில் ஜெபங்களையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். நாம் பாதுகாவலர் புனித சூசேப்பின் பரிந்துரையால் இறைவன் இந்த பங்கில் இருக்கின்ற அனைவரையும் அனைத்து குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபித்து ஒப்புக் கொடுக்கின்றேன். அன்புள்ள இறைமக்களை, நம்முடைய பாதுகாவலர் புனித யோசேப்பு திரு அவையில் மிக உன்னதமான மிகப்பெரிய புனிதர். அமைதியானவர், ஆடம்பரமில்லாதவர், விளம்பரத்தை தேடாத ஒரு புனிதர் என்பதை நாம் அறிவோம். அவரை பற்றி திரு விவிலியம் மிக அழகாக எடுத்துரைக்கின்றது. ஒரு நேர்மையாளர் அல்லது நீதிமான் என்று அழைக்கின்றது. திரு விவிலியம் மற்ற புனிதர்களை பற்றி இந்த வார்த்தைகளை பயன்படுத்தவே இல்லை. இந்த நேர்மையாளர் என்ற வார்த்தையானது புனிதருடைய பண்புகளை நமக்கு மறைமுகமாக அழகாக தெளிவாக எடுத்துரைக்கின்றது. புனித யோசேப்பின் வாழ்க்கையை பார்த்த திருத்தந்தைகள், குறிப்பாக 9ஆம் பயஸ் இவரை அகில உலக திரு அவையின் பாதுகாவலராக ஏற்படுத்தினார். அதற்கு பின்பு வந்த திருத்தந்தை பயஸ் 12ஆம் அவர்கள் இவரை உழைப்பவர்களின் பாதுகாவலர் என்று அழைத்தார். திருத்தந்தை 2ஆம் அருள் சின்னப்பர் இவரை மீட்பரின் இயேசுவின் பாதுகாவலர் என்றும் நல்ல மரணத்திற்கு பாதுகாவலர் என்றும் திரு அவைக்கு வழங்கினார். இப்படிப்பட்ட புனிதரை நமது பாதுகாவலராக வைத்திருப்பது மிகவும் கொடுத்து வைத்தவர்கள், பேறு பெற்றவர்கள் என்று கூட சொல்லலாம். புனிதருடைய பண்புகளை பார்க்கின்ற பொழுது ஒரு அன்பான தந்தை, கண்டிப்பான தந்தை, அரவணைக்கும் தந்தை, அன்பான தந்தை. தொடக்க திரு அவையிலிருந்து மக்கள் புனித யோசேப்பை ஒரு தந்தையாகத்தான் கருதினார்கள். ஆகவே தான் அவர் பெயரில் ஏராளமான ஆலயங்கள் கட்டப்பட்டிருக்கின்றது. ஒரு விதத்தில் அன்னைக்கு அடுத்ததாக ஏராளமான ஆலயங்கள் கட்டப்பட்ட ஒரு புனிதர் என்றால் இவராகத்தான் இருக்க முடியும். இவர் பெயரால் ஏராளமான நிறுவனங்கள், கல்லூரிகள், பள்ளிக்கூடங்கள், சகோதரி மடங்கள் என்று பல நிறுவனங்கள் இருக்கின்றது. எனவே இவரை தந்தையாகத்தான் தொடக்க திருச்சபையில் கண்டு கொண்டார்கள். புனித ஜான் கிறிஸ்டோட்டம் என்ற புனிதர் நம்முடைய பாதுகாவலை பற்றி சொல்கின்ற பொழுது, புனித சூசேப்பர் தன்னை முழுவதும் மீட்புக்காக அர்ப்பணித்து மரியாளுக்கு நல்ல துணைவியாராக, இயேசுவுக்கு நல்ல தந்தையாக இருந்தார் என்பதை சுட்டிக்காட்டுகின்றார். அதை போன்று மறைந்த திருத்தந்தை புனித 6ஆம் சின்னப்பர் சொல்லவார், புனித சூசேப்பர் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் தன் அன்பை, தன்னுடைய பணியை மீட்பருக்காக, மீட்கின்ற மக்களுக்காக ஒப்படைத்து தந்தையாக செயல்பட்டார் என்று சொல்லுகின்றார். இப்பொழுது இருக்க திருத்தந்தை புனித சூசேப்பை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஒரு வார்த்தை சொல்லுகின்றார். யோசேப்பு என்பவர், சூசை என்பவர் ஒரு பழைய ஏற்பாட்டில் இருந்தார், யாக்கோபின் மகன். அவருடைய சகோதரர்கள் பொறாமையால் அவரை எகிப்திற்கு விட்டு விட்டார்கள். அவர் இங்கே ஒரு அதிகாரியாக மாறி மக்களுக்கு தொண்டு செய்தார். எகிப்திலே பஞ்சம் வருகின்ற பொழுது அந்த பார்வோன், அந்த அரசன் மக்களை பார்த்து என்ன சொல்கின்றார்? சூசையிடம் பொங்கல், அவர் உங்களுக்கு தேவையானதை கொடுப்பார் என்று சொன்னார். இந்த வார்த்தைகள் நம்முடைய சூசேப்பருக்கு பொருந்தும் என்று சொல்கின்றார். சூசேப்பரிடம் யார் யாரெல்லாம் செல்கின்றார்களோ அவர்களெல்லாம் நலம் பெறுவார்கள், ஆசீர் பெறுவார்கள் என்று சொல்கின்றார். சூசேப்பரிடம் ஜெபித்து நான் கேட்க நாம் பெற்றது அனைத்தும் ஏராளம் என்று புனித அபலா தெரேசா சொல்கின்றார்கள். அண்மை காலத்திலே ஹைதராபாத்தில் நீசாம் என்ற ஒரு வியாபாரி திடீரென்று அங்கே ஒரு மடத்திற்கு வந்தாராம். லிட்டில் சிஸ்டர்ஸ் ஆஃப் த புவர் என்ற ஒரு மடத்திற்கு காலையில் 5 மணிக்கு பெல் அடித்தாராம். 5 மணிக்கு மணியடிக்கு பார்த்த சுப்பீரியருக்கு ஒரே ஆச்சரியம், யார் என்று தெரியவில்லை. உள்ளே நுழைந்தார். அந்த மனிதரை வரவேற்றார். அவனுடைய இந்த வரவேற்பறையில் சூசேப்பருடைய சிறுவத்தை பார்க்கின்றாராம். இந்த மனிதர் யார் என்று கேட்டாராம். இவர் எங்களுடைய பாதுகாவலர். எதற்காக கேட்கிறீர்கள்? நேற்று இரவு இந்த மனிதர் எனக்கு காட்சி கொடுத்து
உங்களை பார்க்க வேண்டும் என்று கட்டளையிட்டார். ஆகிய நான் வந்திருக்கிறேன். அப்படி தான் சிஸ்டர் சொன்னாங்களா, நாங்கள் ஒரு சின்ன பிரச்சனையில் இருக்கிறோம். நேற்று அவங்க முதியோர்களை நடத்துகின்ற இல்லம் வைத்திருக்கின்றனர். ஏராளமான முதியோர்கள் இருக்கின்றார்கள். நேற்றைய தினம் ஒரு திருடர் முதியோருக்கு தேவையான எல்லா பொருட்களையும் எடுத்து சென்று விட்டான். காலை உணவிற்கு ஒன்றுமில்லை. என்ன செய்வதுன்னு தெரியாமல் நாங்கள் எங்கள் பாதுகாவல் சூசிட வேண்டினோம். அவர்தான் உங்களை அழைத்து வந்திருக்கின்றார். எனவே அவர் அவர்களுக்கு தேவையான ஒரு மாதம் தேவையான எல்லா உணவுப் பொருட்களை கொடுத்ததாக நமக்கு அந்த புதுமை சொல்லுகின்றது. இது பழைய காலத்தில் நடந்ததில் ஒரு சில நாட்களுக்கு நடந்தால் ஒரு நிகழ்வு. எனவே சூசியப்பட வேண்டியதை நாம் பெறாமல் போவதில்லை என்பதை அவிலாத்தில் சொன்னது நிறைவேற்றப்படுகின்றது. நம்முடைய பாதுகாவலர் ஒரு தந்தையாக இருந்தார் என்று சொன்னேன். அன்புள்ள சகோதர சகோதரி, தந்தை தாயாக இருப்பது ஒரு பெரிய வரம். அந்த வரத்தை இறைவன் கொடுக்கின்றார். ஒரு குழந்தையின் நல்லவனாக்குவதோ அல்லது தீமையாக்குவதோ ஆசீர்வாதம் இல்லாத குடும்பமாக மாற்றுவதோ தந்தையும் காயின் கையில் தான் இருக்கின்றது என்று சொல்லுவார்கள். ஒரு பிள்ளையை சரியான முறையில் வளர்க்கவில்லை என்றால் நீங்கள் இறைவனுடைய ஆசீர்வாதத்தை உதறி தள்ளிவிட்டீர்கள் என்பதுதான் பொருள். புனித சூசையப்பர் தன்னுடைய மகன் இயேசுவை மிக அழகாக நல்ல முறையில் வளர்த்ததாக இன்றைய நற்செய்தி எடுத்துரைக்கின்றது. பெற்றோராய் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு வார்த்தையால் அல்ல, உங்களுடைய வாழ்வால் அவருக்கு வழிகாட்ட வேண்டும் என்று இந்த திருவிழா நம்ம சொல்லுகின்றது. ஆன்மீக வாழ்வில் அக்கறையுள்ள பெற்றோராக இருக்க வேண்டும். நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை பார்த்து இந்த ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு செல், ஆனிமாலத்தில் அக்கறை உள்ளதாக இருக்கும், ஜபம் செய் என்று சொல்கின்ற பொழுது அந்த தந்தையோ தாயோ ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு லேட்டாக வந்தாங்க அல்ல வராமல் இருந்தால் அந்த குழந்தை என்ன பார்க்கின்றது? அப்பா அட்வைஸ் பண்ணார், பூசைக்கு அட்வைஸ் பண்ணார், பூசைக்கு வரவே இல்லை. அம்மா அட்வைஸ் பண்ணாங்க, அம்மா லேட்டாக வந்தாங்க. அப்படி என்றால் அந்த குழந்தையுடைய ஆழ்மனது என்ன பதிகின்றது? எப்படி வேண்டாலும் வாழலாம், ஆன்மீக வாழ்வில் நாம் எப்படி வேண்டாலும் இருக்கலாம் என்ற செய்தி தான் அந்த குழந்தை பெற்றுக்கொள்கின்றது. அப்படி என்றால் இந்த குழந்தைகளுடைய ஆன்மீக வளர்ச்சிக்காக உங்களுடைய அறிவுரையால் மட்டுமல்ல வாழ்வாலும் எடுத்துக்காட்டுகின்ற பொழுது அந்த குழந்தை மிக நல்ல முறையில் கீழ்ப்படுகின்ற குழந்தையாக மாறுகின்றது. எங்களுடைய மறை மாவட்டத்தில் ஒரு இன்ஸ்பெக்டர், அந்த எங்கள் பிஷப் பக்கத்தில் ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கிறார், ஒரு கேத்தலிக். அவர் சொன்னார், 2 குழந்தைகள், ஆண் குழந்தை பெண் குழந்தை, ஏறக்குறைய 8-7 ஆண்டு படிக்கின்றவர்கள் அந்த போலீஸ் ஸ்டேஷன் முன்னால் சுற்றிட்டு இருந்தாங்களாம். இப்போ பார்த்துக்க சந்தேகப்பட்டு அவர் பிடித்து கொண்டு வந்தாரா, உங்களுடைய பெற்றோர் யாருன்னு சொல்லி அவள் ஃபோன் பண்ணி வரவழைத்தாரான். வரவழைத்து என்னன்னு கேட்டாரான். எங்கள் அப்பா அம்மா பார்க்கவே முடியல, காலையில் எழும்பி வேலைக்கு போகிறாங்க, இரவில் வர்றாங்க, அதுங்களை தூங்கி விடுறோம், எங்களை சந்திக்கவே முடியவில்லை. ஆகவே நாங்கள் ஒரு முடிவு எடுத்துவிட்டோம், எங்கேயாவது ஓடி போகலாம். உடனே அந்த இன்ஸ்பெக்டர் பெற்றோர் சொன்னாராம், நீ யாருக்காக உழைக்கின்றாய்? குழந்தைகளுக்காக உழைக்கின்றாய். ஆனால் குழந்தைகள் உழைக்கின்ற பொழுது குழந்தையை தவற விட்ட பிறகு நீ உழைத்து என்ன பிரயோசனம் என்று சொல்லி உடனே ஒரு முடிவு எடுக்க சொன்னாராம். அந்த கணவர் சொன்னாராம், இனிமேல் என் மனைவி மட்டும் வேலைக்கு என்னுடைய மனைவி வீட்டில் இருக்கட்டும், நான் மட்டும் வேலைக்கு போகும், என் மனைவி என் குழந்தைகளை பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னாராம். அன்புள்ள சகோதர சகோதரி, இது ஒரு கற்பனை கதையில் நடந்த நிகழ்வு. அதனால் உங்கள் குழந்தைகள் இறைவன் கேட்ட குழந்தைகளாக மாற வேண்டும் என்றால் உங்கள் குழந்தைகளுக்கு அறிவுரை மட்டுமில்லை, ஒரு எடுத்துக்காட்டாக திகழ வேண்டும். அதை போன்ற ஒரு மற்றொரு குடும்பம், 2 பேரும் டாக்டர், மருத்துவர்கள். அவர்கள் மருத்துவர் பணியில் இருப்பதால் எப்பொழுது 24 மணி நேரம் வேலை, குழந்தைகளை பார்க்க முடியவில்லை. எனவே குழந்தையை அப்பா அம்மா சந்திக்க முடியாததால் அவர்கள் வழி தவறி செல்ல வாய்ப்புகள் இருந்தது. அவங்க பையன் என்ன பண்ணான்? கெட்ட நண்பர்களோடு சேர்ந்து கொண்டு குடிக்க ஆரம்பித்து விட்டான். குடித்து ஒரு நாள் ஆக்சிடென்ட்டில் இறந்து போயிட்டான். அந்த பெண் குழந்தை என்ன பண்ணான்? அவங்க வீட்டு டிரைவரோடு சேர்ந்து வெளியில் போய் திருமணம் செய்து கொண்டாள். 2 பேரும் மருத்துவர்களாக இருந்தும் குழந்தையை கைவிட்டு விட்டார்கள். அவர்கள் அன்பாக பண்பாக தந்தைக்குரிய தாய்க்குரிய பாசத்தோடு இருந்திருந்தால் இந்த குழந்தைக்கு இந்த நிலைமை வந்திருக்காது என்பதை இந்த திருவிழா சுட்டி காட்டினோம். ஆகவே நீங்கள் உங்களுடைய குழந்தைகள் மீது அக்கறையாக இருக்கின்ற பொழுது குழந்தைக்கு தேவையான அறிவுரை கூறி அதை நீங்கள் வாழ்க்கையில் கடைபிடித்து காட்ட வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த குழந்தைக்கு ஆன்மீக வாழ்வில் அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்ம எத்தனை பேர் குடும்பத்தில் இப்போ சேர்ந்து ஜெபிக்கிறோம், எத்தனை பேர் சேர்ந்து இது திருவிலியம் படிக்கிறோம் என்றால் கேள்விக்குறி. எனக்கு நல்லா தெரியும், நான் குழந்தையாக இருக்கின்ற பொழுது நம்ம ஊரில் 7:30 மணி ஆச்சுன்னா எல்லா குடும்பங்களும் ஒன்று சேர்ந்து ஜெபமுறை சொல்வார்கள். செய்த பிறகுதான் உணவு வழங்கப்படும். இதை பார்த்த மற்ற மதத்தினர் ஏன் இந்த கிறிஸ்துவர்கள் செய்கின்றார்களே நாமும் செய்யக்கூடாது என்று கருதி அவர்கள் தங்கள் கடவுளை பார்த்து ஜெபிக்க ஆரம்பித்து விட்டார்கள்.
இதில் வேதனை என்னவென்றால், நம்மிடமிருந்து காப்பி அடித்த அந்த பாரம்பரியத்தை அவர்கள் கடைபிடித்து கொண்டு இருக்கின்றனர். நான் விட்டு விட்டோம். நான் என்ன செய்கிறோம்? எல்லோரும் டிவி கடையில் இருக்கிறோம், ஊர் சுற்றுறோம், பொழுதுபோக்காக இருக்கிறோம். ஜெபத்தை நான் சொல்வதை விட்டு விட்டோம். நம்முடைய குடும்பங்கள் இப்பொழுது சீரழிந்து சின்ன பின்னமாக இருந்து அமைதி இல்லாமல் மகிழ்ச்சியில் இருப்பது காரணம் என்னவென்றால், நம்முடைய குடும்பத்தில் இறைவன் இல்லை, இறை பிரசன்னம் இல்லை. எதற்காக இறைவன் இறை பிரசன்னம் இல்லை? நான் ஜெபிக்கின்ற குடும்பங்களாக மாறவில்லை. எங்கு 2 அல்லது 3 பேர் எனது பேரால் கூடியிருந்து ஜெபிக்கின்றீர்களோ அவள் மத்தியில் நான் இருக்கேன், அவளோடு நான் இருக்கேன் சொன்ன இறைவன் இன்று நாம் ஜெபிக்கின்ற குடும்பமாக மாறியிருந்தால் இறைவன் நம்மோடு இருந்திருப்பார். நம்முடைய குடும்பம் செழுமையாக, மகிழ்ச்சியாக, சந்தோஷமாகத்தான் இருந்திருக்கும். எனவே இந்த ஜூபிலி கொண்டாடுகின்ற சமயத்தில் மீண்டும் இந்த பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வோம். மீண்டும் சேர்ந்து ஜெபிக்கின்ற குடும்பமாக மாறும். ஜெபிக்கின்ற குடும்பம் ஜெயம் பெறும், ஜெபிக்கின்ற குடும்பம் வெற்றி பெறும். ஜெபிக்கின்ற குடும்பத்தில் இறைவனுடைய வல்ல செயல்களை காணலாம். அதற்காக புனித சூசையப்பரை போட்டு பெற்றோர்கள் அவர்கள் நல்ல தந்தையாக, தாயாக இருக்க இன்று புனிதர் நம்மை இழைக்கின்றார். அடுத்ததாக புனிதத்தில் காண்கின்ற ஒரு அருமையான பண்பு மன்னிக்கின்ற பண்பு. மன்னிப்பு என்பது கிறிஸ்துவனுடைய அடையாளம். கிறிஸ்துவ என்றால் மன்னிப்பார்கள் என்றுதான் எல்லா மக்களும் கூறுவார்கள். நம்மை சாராத மற்ற சமயத்தில் சொல்லுகின்ற ஒரு செய்தி, கிறிஸ்துவ என்றால் இவர்கள் மன்னிப்பார்கள். பல ஆண்டுகளுக்கு முன்பாக சீஃப் மினிஸ்டராக இருந்த கருணாநிதி உயிர்ப்பு பெருவிழாவுக்கு தன்னுடைய செய்தியை கொடுத்தார். பேப்பரில் இப்படி வந்தது: ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கி இறப்பதற்கு முன்னால் அவருடைய பகைவர்களை மனதார மன்னித்தார். அந்த மன்னிப்பை தான் இந்த கிறிஸ்தவர்கள் கடைபிடிக்கின்றார்கள். நீங்களும் நானும் அதை கடைபிடித்து வாழ்ந்தால் நம்முடைய சமுதாயம் ஒரு அமைதி பூங்காக இருக்கும் என்று அந்த சீஃப் மினிஸ்டர் நமக்கு வாழ்த்துக்களை சொன்னார். அன்புள்ள சகோதர சகோதரர்களே, இப்படி சூசையப்பருடைய வாழ்க்கையை பாருங்கள். தன்னுடைய மனைவி தாய்மை பேற்றினை கொண்டதாக அறிகின்றார். அவருக்கு ஒன்றுமே புரியவில்லை. என்ன செய்கின்றார்? தன்னுடைய மனைவியை மறைவாக விலக்கிவிட என்று திட்டமிடுகின்றார். இஸ்ராயல் சட்டப்படி ஒரு பெண் திருமணம் ஆவதற்கு முன் குழந்தையை பெற்றால், தாய்மை பெற்ற இருந்தால் அவளுக்கு கடுமையான தண்டனைகள், ஏன்னா தண்டனைகள் கல்லால் எறிவார்கள், இல்லை நாடு கடத்துவார்கள். இதையெல்லாம் சூசையப்பருக்கு தெரிந்தது. எனவே நாம் வெளிப்படையாக சொன்னால் என்னுடைய துணைவியாருக்கு இந்த வகையான தண்டனை கிடைக்கும், அவளுடைய பேருக்கும் களங்கம் வரக்கூடாது, அவருடைய குடும்பத்திற்கும் களங்கம் வரக்கூடாது, எனக்கும் களங்கம் வரக்கூடாது சொல்லி மறைவாக விலக்கிவிட இருந்தார். நாம் அந்த சூழலில் என்ன படிப்போம்? ஊர் கூட்டம் கூட்டியிருப்போம், அந்த பஞ்சாயத்தில் பேசியிருப்போம், அல்லது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருப்போம், என்னதெல்லாமோ செய்திருக்கு. ஆனால் சூசையப்பர் செய்யவில்லை. மனமோந்து மன்னித்தார். இறைவன் வாரத்து வழியாக கனவில் தோன்றி உன்னுடைய மனைவி கருத்தாங்கி இருப்பது பரிசுத்த ஆவியாளர் சொன்னபொழுது ஏற்றுக்கொள்ளுகின்றார். மன்னிக்கின்ற மனப்பான். இந்த வகையான மன்னிப்பை தான் கிறிஸ்துவை நாம் பெற்றிருக்கின்றோம் என்று மற்றவர்கள் கருதுகின்றார். இன்னும் அதற்கு நாம் சொந்தக்காரர்களாக என்று பார்ப்போம். நெல்சன் மண்டேலா பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். சவுத் ஆப்பிரிக்காவுடைய பிரசிடெண்ட்டாக இருந்தார். கருப்பருக்கும் வெள்ளையிருக்கும் அந்த நாட்டில் ஒரே சண்டை. இவர் கருப்பு இனத்தை சார்ந்தவர். இவர் கருப்பர்களுக்கு உரிமை கொடுக்க வேண்டும் போராடினார். 20 வயசில் இந்த அரசாங்கம், வெள்ளைக்கார அரசாங்கம் என்ன பண்ணாங்க? இவரை போய் ஜெயிலில் போட்டாங்க. 20 வயசில் ஜெயிலில் போட்டவரை ஏறக்குறைய 60 வயசு வருகின்றவரை ஜெயிலில் தான் இருந்தார். தன்னுடைய இளமை பகுதி அனைத்தையும் இழந்து விட்டார். அவரை விடுதலை அளித்தார்கள். 60 வயசுக்கு பின்பு மக்களை ஒன்று திரட்டி ஒரு கட்சி ஆரம்பித்து ஜெயித்தார். ஜெயிச்சு அந்த நாட்டினுடைய பிரதம மந்திரியாக மாறினார். அவ்வாறு இருக்கின்ற பொழுது தன்னுடைய சகாக்களுடன், தன்னுடைய படைகளுடன் வெளியே சென்றாராம். போகிற வழியில் ஒரு இடத்துல நிறுத்தி சிற்றுண்டியில் காப்பி அருந்தலாம் என்று உள்ளே சென்றாராம். அங்கே ஒரு நபர் காப்பி குடிச்சிட்டு இருந்தார். அவரை பக்கத்தில் வர சொன்னாராம். இவரை நம்மோட சேர்ந்து குடிக்க. அந்த மனிதர் தலை குனிந்தவாறு அந்த காஃபி குடிச்சு கொண்டு இருந்தாராம். முடிஞ்ச பிறகு அவருக்கு வாழ்த்து சொல்லிட்டு வெளியே போகும்போது அவர் கூட அவருடைய சகாக்கள் சொன்னாங்க, அவர் யார், இந்த மனிதர் யார் என்று கேட்டாராம். நான் ஜெயிலில் இருக்கும்போது இவருடைய ஜெயில் காவலர் என்னை அதிகமாக அடித்து துன்புறுத்திய மனிதர் இவர்தான் என்று சொன்னாராம். அங்கே கூட இருந்தவர்களும் ஷாக் ஆகி போச்சு. ஒரு பிரதமர் நினச்சிருந்தால் கடுமையான தண்டனை கொடுத்து அவருடைய வாழ்வு இல்லாமல் ஆக்கியிருக்கலாம். ஆனால் இவர் கிறிஸ்தவ முறையில் மனதார மன்னித்தார். தனக்கு அதிகாரம் இருந்து மன்னித்தார். அந்த மன்னிப்பை தான் சூசையப்பர் செய்தார். அவருடைய மக்களை நாமும் செய்ய வேண்டும் என்று இந்த விழா நமக்கு எடுத்துரைக்கின்றது. மதர் தெரேசாவுடைய கான்வென்ட் சிஸ்டர்ஸ் ஸ்ரீலங்காவுக்கு பணி செய்வதற்காக அழைக்கப்பட்டிருந்தார்கள். அங்கே போய் 1 மாதத்தில் ஒரு அரசாங்காதி அவரை பிடிச்சி ஜெயிலில் போட்டுட்டார். என்ன சொன்னாரா, நீங்கள் மக்களை மனமாற்றத்துக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லி ஜெயிலில் அடைத்து விட்டார்.
1 மாதத்துக்கு பிறகு அவர்கள் அந்த பணி அவ்வாறு செய்யவில்லை, மக்களை மனமாற்றலை தெரிந்து வருத்தப்பட்டு அவரே ஜெயிலுக்கு சென்று அந்த சிஸ்டர்ஸை விடுதலை கொடுத்துட்டு மன்னிப்பு கேட்டாராம். சிஸ்டர்ஸ், நாங்கள் தவறுதலாக உங்களுக்கு தண்டனை கொடுத்து விட்டோம், எங்களை மனமாற்றம் பெருகலை என்று கேள்விப்பட்டு அப்படி ஒன்று நடைபெறவில்லை, மன்னித்துக் கொள்ளுங்கள். சிஸ்டர் சொன்னாங்களாம், நீங்கள் ஜெயிலில் உள்ளே அனுப்பும்போது கூட உங்களை மன்னித்து விட்டு தான் சென்றோம் என்று சொன்னாராம். அதை கேட்டு அவர் அப்படியே வெக்கத்தில் குறுகி போனார். அன்புள்ள சகோதர சகோதரி, புனிதருடைய பாதுகாப்பில் வாழ்கின்ற நாமும் மன்னிக்கின்ற மக்களாக வாழ வேண்டும். குடும்பத்தில் தகராறு, கணவன் மனைவி மன்னிப்பது, மனைவி கணவன் மன்னிப்பது, குழந்தைகளை மன்னிப்பதெல்லாம் நம்முடைய பண்பாக இருக்க வேண்டும். யாருமே பெர்ஃபெக்ட் பீயிங் கிடையாது. எல்லா இடத்திலும் குறைபாடுகள் நிறைவுகள் இருக்கின்றது. குறைகளை மட்டும் நாம் பெரிதிப்படுத்தாமல் அதை கலந்துரையாடல் மூலமாக நாம் அதை கவிர்த்து பேசி நிறைகளை பாராட்டி செய்கின்ற பொழுது குடும்பம் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும். எனவே அந்த வகையான மகிழ்ச்சியை பெறுவதற்கு நாம் மன்னிக்கின்ற மக்களாக மாறுவோம். இதற்கெல்லாம் நமக்கு எடுத்துக்காட்டாக முன்மாதிரி இருக்குன்னு என்னை பாதுகாவலர். 1ஆவது அன்புக்குறிகளே, என்னை பாதுகாவல் இறைவனுடைய திட்டத்தை செயல்படுத்திக்கிட்ட ஒரு முழு மனிதர். 4 முறை அவருக்கு கனவுள் தோன்றி இறைவன் திட்டத்தை சொல்லுகின்றார். கனவுல சொல்கிறார், அதை ஏற்றுக்கொள்கின்றார். உன் மனைவி மரியாளை ஏற்றுக்கொள், என் பரிசுத்தாவியினால் அவர் கருத்தாங்கியிருக்கிறார். ஏற்றுக்கொள்கின்றார், கேள்வி கேட்கவில்லை. நீ குழந்தையின் தாய் கொண்டு எகிப்துக்கு சென்று விடு. எகிப்துன்னு சொல்கின்றது பக்கத்தில் அருகாமல் இல்லை, கரடுமுடான பாதை, ஆபத்து நிறைந்த பாதை அழைத்து செல்கின்றார். மீண்டும் வர வேண்டும் என்று இஸ்ராயலுக்கு வர வேண்டும் என்று சொல்லும்போது ஏற்றுக்கொள்கின்றார். அங்கிருந்து கலிலேயாவுக்கு செல்ல வேண்டும் என்று ஏற்றுக்கொள்கின்றார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அவருடன் கேட்ட கேள்விகளெல்லாம் நடைமுறையில் செயல்படுத்த முடியாத செயல்கள். ஆனால் ஒரு கேள்வி கூட கேட்கவில்லை, முணுமுணுக்கவில்லை. இது இறைவனுடைய திட்டம் என்றால் நான் ஏற்றுக்கொள்கிறேன், மனமோந்து ஏற்றுக்கொண்டார். அந்த வகையான வாழ்க்கை தான் இறை நம்முடைய விரைகின்றார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இறைவனுடைய திட்டத்தை ஏற்று நடக்கின்றோமா? ஏதோ ஒரு கஷ்டம் வருது, பிரச்சனை வருது, நான் நொந்து போயிடுறோம், கடவுளை திட்டுறோம், கோயிலுக்கு வராமல் நிற்கிறக்கூடிய ஒரு சிலர் இருக்கின்றார்கள். மாறாக இந்த கஷ்டத்தின் மூலமாக, பிரச்சனையின் மூலம் இறைவன் எனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றார். நான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொண்டு புனிதப்படுத்த வேண்டும், என்னை புனிதமாக்கி கொள்ள வேண்டும். இறைவன் நமக்கு கொடுக்கின்ற ஒரு நிபந்தனை அல்லது ஒரு திட்டம் என்று நாம் செயல்படுகின்றோமா, அதை ஏற்றுக்கொள்கின்றோமா? புனித சூசிய பிரிப்படி நாம் அதன்படி நடப்போம். இந்த இவைகளெல்லாம் நாம் விழாக்களை வேதம் நடத்துகின்றோம் என்றால் நம்முடைய பங்கானது மறைபரப்பு பணி மையமாக 480 ஆண்டுகளை கடந்திருக்கின்றது. அதிலும் குறிப்பாக இங்கு புனித பிரான்சிஸ் சேவியார் வாழ்ந்திருக்கின்றார், புனித அருளானந்தர் வாழ்ந்திருக்கின்றார். வாழ்ந்த ஒரு புனிதமான பூமி. இங்கிருந்தான் அவர் நற்செய்தியை மறைபரப்பு பணியை அறிவித்ததாக சொல்லப்படுகின்றது. நீங்களும் நானும் கிறிஸ்தவர்கள் இருப்பது காரணமே புனித சவேரியாருடைய போதனை தான், மறைபரப்பு பணி தான். நடந்து சென்று போதித்தார். புனித பவுல் அடியாருக்கு அடுத்த நிலையில் அதிக மைல்கள் நடந்து சென்று போதித்தவர் புனித சவேரியார். அவருடைய பின்னணியை பார்க்கின்ற பொழுது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். பெரிய பணக்காரர், டாக்டர் பட்டம் பெற்றவர், பேராசிரியராக வருகின்ற வாய்ப்புகள் இருந்து நல்ல சம்பளம், சொகுசு வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். ஸ்பெயின் நாட்டில் அரச சபையில் வாழ்ந்தவர். எனினும் இந்தியாவிற்கு ஒரு நபர் தேவைப்படுகின்றார் என்று கேட்டவுடன் இதெல்லாம் உதறி தள்ளவிட்டு, ஆடம்பர வாழ்க்கையில் உதறி தள்ளவிட்டு இந்தியாவிற்கு வந்தார். அப்படி என்றால் கலாச்சாரம் வித்தியாசம், உணவு வித்தியாசம், சூழ்நிலை வித்தியாசம், புரியாத மொழி, இவையெல்லாம் இருந்தும் அவர் இங்கு நற்செய்தியை அறிவித்தார். அவருடைய வாழ்க்கை எளிதாக அமையவில்லை. எங்கெங்கெல்லாம் காலையிலிருந்து மாலையில் போதித்தார். மாலையில் ஒரு குடிசைகள் தங்குவார். அப்பொழுது அவருடைய மத புரோதிகள், அவருடைய பகைவர்கள் அவரை கொல்வதற்காக தீயை கொளுத்தி விடுவார்களாம். குடிசையிலிருந்து எப்படி தப்பித்து விடுவார்? இவ்வாறு ஒரு முறை அவரை கொல்வதற்காக அவருடைய பகைவர்கள் வந்தார்கள் இரவு. இதை பார்த்து அவர் என்ன பண்ணார்? ஒரு மரத்து மேல் ஏறிக்கொண்டார். அந்த ஊர் பேர் கொம்புத்துறை. இந்த மரத்தின் மேல் ஏறிக்கொண்டார். இரவு முழுதும் அங்கே இருந்தார். அவருடைய பகைவரை கொல்வதற்கு அங்கங்கே சுற்றி பார்த்தார்கள், கண்டுபிடிக்க முடியவில்லை. காலை வரை இருந்தார்கள். காலையில் போனார்கள். அவர் போன பிறகு புனித பிரான்சிஸ் சேவியார் மரத்திலிருந்து கீழே இறங்கி எதுவும் நடக்காத போல் தொடர்ந்து நற்செய்தியை அறிவித்து கொண்டே இருந்தார். நீங்களும் நான் இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? நம்ம ஊரை விட்டு இங்கே வந்ததே தப்பாய் போச்சு, எவ்வளோ தொல்லைகள், கஷ்டங்கள், நான் அங்கே சொகுசாக வாழ்ந்திருப்பேனே என நினைத்திருப்போம். ஆனால் அவ்வாறு நினைக்கவே இல்லை. இவரை காண வேண்டும் என்று இவருடைய மேல் அதிகாரி புனித லோயலா இஞ்ஞாசியார் கடிதம் போட்டாராம். அப்பொழுது அவருக்கு வயசு 45 நினைக்கிறேன். சேவியாருக்கு உங்களை பார்ப்பதற்கு ஆசையாக இருக்கிறது, ஆகவே நீங்கள் ரோமாபுரிக்கு மீண்டும் செல்லுங்கள். அந்த கடிதம் கிடைக்கும் முன்னால் இறந்து விட்டார். ஒருவேளை அந்த கடிதம் கிடைத்து இவர் சென்று இருந்தால் இன்னும் பல ஆண்டுகள் வாழ்ந்திருப்பார், இன்னும் 45 ஆண்டுகள் வாழ்ந்திருப்பார். ஆனால் இயேசுவுக்காக நற்செய்தி பெற்ற பிறகு அதை நான் பிறருக்கு வழங்க வேண்டும் என்று தன்னுடைய ஆவி உடல் எல்லாத்தையும் ஒப்படைத்தார்.
அவர் சாவது இங்கே செத்தது இங்கே சான்சேன் என்னொரு தீவு. எப்படி இறந்தார்? ஒரே ஒரு மனிதர் கூட இருந்தார். பரிதாபமாக இறந்தார், அனாதியாக இறந்தார். பெரிய பணக்காரர், லட்சாதிபதி, பெரிய குடும்பத்தை சார்ந்தவர். ஆனால் முணுமுணுக்காமல் உயிரை விட்டார். இயேசுவுக்காக உயிரை விட்டார். அந்த புனிதர் நமது ஊரில் இருந்து மறைபரப்பை ஆற்றினார் என்றால், நீங்கள் நான் கிறிஸ்துவாக இருக்கின்றோம் என்றால், அவர் செய்த சேவை, அவர் செய்த பணி, அந்த பணியை நீங்களும் நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கணும் மறக்க வேண்டாம். நம்மிடம் ஒப்படைத்து சென்று விட்டார். அந்த மறைபர் பணியை நாம் செய்கின்றோமா? அந்த மறைபர் பணி நம் வீட்டிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நான் பெற்றிருக்கேன், அந்த இயேசுவை குறைந்த ஒரு 10 பேருக்காக நான் கொடுக்கணும். 10 பேருக்காவது நான் அந்த விசுவாசத்தை வழங்க வேண்டும். அந்த வகையான பணியை செய்ய வேண்டும் என்று புனிதர் நமக்கு சொல்லுகின்றார். அதே போன்று புனித ஜான் த பிரிட்டோ, அவர் தன்னுடைய பேரை தமிழாக்கம் செய்தார். அல்லானந்தர். அவரும் நமது ஊரில் இருந்து நற்செய்தி அறிவித்தார். அவர் நற்செய்தி அறிவிப்பதற்காக அவர் நாட்டிலிருந்து அவர் ஆசைப்பட்டார். ஸ்பெயின் நாடு. அவங்க அம்மா என்ன சொன்னாங்களா, மகனே நீ போக வேண்டாம், நமது நாட்டிலிருந்தே பணி செய். தன் மகன் தன்னோடு இருக்க வேண்டும் என்று விரும்பினார். இது எல்லா தாய் விரும்புகின்ற பெற்றோர் விரும்புகின்ற ஒரு ஆசை. எனவே இந்த அம்மா என்ன பண்ணார், தன் மகன் வெளியே செல்லாமல் இருக்க வேண்டும், வெளிநாட்டுக்கு இந்தியாவுக்கு போகக்கூடாதுன்னு சொல்வதற்காக அந்த ஜெஸ்யூட்டு மாநில தலைவர்கிட்ட போய் ஒப்படைச்சாங்களாம். அரசுகிட்ட போய் சொன்னாங்களே, என் மகன் அனுப்பாதீங்க. புனித அருளானந்தர் பார்த்தார், நம்ம அம்மா நம்மளை தடுத்து விடாதுன்னு கருதி 10ஆம் தேதி போகிறேன்னு சொல்லிக்கிட்டு 7ஆம் தேதி பயணமாகிட்டார். பயணம் இங்கே வந்தார். மிக அருமையாக பண்ணி செய்தார். கடைசியில் அவருடைய மரத்திலே அறைந்து கொலை செய்து கொன்றார்கள். வீட்டில் இருந்தால் நிலைமை வந்திருக்காது. ஆனால் பறவைகள் தான் அந்த உடலை சாப்பிட்டு சென்று விட்டது. இந்த செய்தியை அந்த தாய்க்கு சொல்லப்பட்டதான். மகனை கொண்டு விட்டார்கள். நம்முடைய பெற்றோர்கள் என்ன சொல்லியிருப்போம், நான் சொன்னோம் அவன் கேட்கல, இப்போ மாட்டிக்கிட்டான்னு சொன்னோம். அந்த தாய் என்ன சொல்லார்களாம், நான் இன்று மகிழ்ச்சி அடைகிறேன், ஏனென்றால் என் மகன் இயேசுவுக்காக இரத்தம் சிந்தி வேசு சாட்சியாக மாறினார் என்று கருதி அன்றைய தினம் தன்னுடைய கல்யாண ட்ரெஸ்ஸை அணிந்து கொண்டு பங்கு காலத்தில் போய் திருப்பலியை நிறைவேற்றினார்களாம். அன்புள்ள இறைமக்களே, எப்படிப்பட்ட பணி செய்திருக்கார்கள் பெற்றோர்கள். அதே பணியை நீங்களும் நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த விழா நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக பெற்றோர்களாக நீங்கள் குழந்தைகளுக்கு அறிவுரை கூறுகின்ற பொழுது, சூசையப்படி போன்று வாழ வேண்டும் என்று விரும்புகிற பொழுது நீங்களும் வாழ்ந்து காட்டுங்கள். போதிப்பதை விட வாழ்ந்து காட்டுவதும் மிக முக்கியம். அவ்வாறு வாழ்கின்ற பொழுது நம்ம குழந்தைகள் ஆன்மீகத்தில் வாழ்வார்கள். அந்த ஆன்மீகம் நமக்கு வாழ்வளிக்கும். அப்பொழுதுதான் நம்முடைய முப்பெரு விழா அர்த்தமுள்ள விழாவாக, இறை ஆசி நிறைந்த விழாவாக அவ்வாறு அமைய உங்களை வாழ்த்துக்கிறேன், உங்களுக்கு ஜெபிக்கிறேன். ஆமேன்.